10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். அதில் பயிற்சி 1.1ல் முதல் கணக்கு. சரியாப்பா? பின் வருவனவற்றிற்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் Aயை காண்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A = கணம் 2, -2, 3 மற்றும் B = கணம் 1, -4. சப்டிவிஷன் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. A = B = கணம் P, Q. சப்டிவிஷன் 3 A = கணம் M, N, B = வெற்று கணம். சரியாப்பா? இப்போ ஒவ்வொரு கணக்காக நம்ம செய்ய போகிறோம். சரியாப்பா? தீர்வு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு A = கணம் 2, -2, 3, B = கணம் 1, -4. ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறோம். சரியாப்பா? A கிராஸ் Bனா A கார்டீசியன் பெருக்கல் Bன்னு அர்த்தம். சரியாப்பா? இப்போ கணம் Aயை ஃபஸ்ட்டு எழுதணும். கணம் 2, -2, 3 இன்ட்டு கணம் B கணம் 1, -4. சரியா? கார்டீசியன் பெருக்கல்னா என்னதுப்பா? கணம் Aல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் கணம் Bயில் இருக்க ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து வரிசை ஜோடிகளாக எழுதணும். சரியாப்பா? 2, 1, 2, -4, அதுக்கடுத்து -2 எடுத்துக்கோங்க. -2, 1, -2, -4, அதுக்கடுத்து 3 எடுத்துக்கோங்க. 3, 1, 3, -4. A கிராஸ் B கிடச்சிருச்சு. சரியாப்பா? A கிராஸ் A அப்படின்னா ஏயையும் கார்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? 2 தடவை A கணத்தை எழுதி குறுக்கு பெருக்கல் போட்டுக்கணும். சரியாப்பா? A கிராஸ் A = கணம் 2, -2, 3 இன்ட்டு கணம் 2, -2, 3. இப்போ கணம் 2, 2, 2, -2, 2, 3. அதுக்கடுத்து -2, 2, -2, -2, -2, 3. அதுக்கடுத்து 3, 2, 3, -2, 3, 3. A கிராஸ் A கிடச்சிருச்சு. சரியாப்பா? அதுக்கடுத்து B கிராஸ் A. இப்போ கணம் Bயை ஃபஸ்ட்டு எழுதிட்டு கார்டீசியன் பெருக்கல் போட்டு கணம் Aயை அடுத்து எழுதணும். சரியாப்பா? இப்போது 1, 2, 1, -2, 1, -3, -4, 2, -4, -2, -4, 3. சரியா? இப்போது B கிராஸ் A கிடச்சிருச்சு. சரியாப்பா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். A = B = கணம் P, Q. சரியா? இப்போ A கிராஸ் B அப்படின்னா கணம் P, Q இன்ட்டு கணம் P, Q. இப்போ என்ன செய்யணும்? கார்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் Bயில் இருக்க ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்கணும். சரியாப்பா? கணம் P, 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 Q, Q, P, Q, Q. ஓகேவா? அடுத்து A கிராஸ் A கண்டுபிடிக்கணும். A கிராஸ் A கண்டுபிடிக்கணும்னா 2 தடவை A கணத்தை எழுதி கார்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியாப்பா? A கிராஸ் A = கணம் P, Q கிராஸ் கணம் P, Q. அப்போ எப்படி எழுதணும்? கணம் P, 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 Q, Q, P, Q, Q. சரியா? அதுக்கடுத்து B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். B கிராஸ் Aனா ஃபஸ்ட்டு B கணத்தை போட்டுட்டு கார்டீசியன் பெருக்கல் போட்டு அதுக்கடுத்து A கணத்தை போடணும். சரியா? இப்போ 2 கணமுமே ஒன்று தான். கணம் P, Q தான் ஏக்கும் Bக்கும். சரியா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். P கிராஸ் A = கணம் P, Q கிராஸ் கணம் P, Q. கணம் P, 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 Q, Q, P, Q, Q. சரியாப்பா? அதுக்கடுத்து மூணாவது சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். மூணாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = கணம் M, N, B = வெற்று கணம். சரியா? வெற்று கணம்னா நல் செட்டுன்னு அர்த்தம். அதில் ஒன்றுமே இருக்காது. சரியா? 0ன்னு அர்த்தம். சரியா?
இப்போது எந்த நம்பரையும் ஜீரோவால் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி = கணம் m,n இன்ட்டு வெற்று கணம். வெற்று கணம்னா என்ன சொல்லியிருக்கோம்? நல் செட்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒன்றுமே இருக்காது, 0ன்னு அர்த்தம். சரியா? எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவால் பெருக்கினா என்ன தான்ப்பா கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். கணம் m,n கார்ட்டீசியன் பெருக்கல் வெற்று கணத்தோட பண்ணினோம்னா வெற்று கணம் தான் ஆன்சராக கிடைக்கும். வெற்று கணம்னா 0 போட்டு ஒரு கோடு போட்டு அடிக்கிற மாதிரி எழுதணும். இல்லைன்னா கணத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெற்று கணம்னு போட்டுக்கலாம். சரியா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் போதுமானது. ஓகேவாப்பா? அதுக்கடுத்து ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா ஏ கணத்தையே 2 தடவை எழுதி கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஏ கிராஸ் ஏ = கணம் m,n கிராஸ் கணம் m,n. கணம் m,m, m,n, n,m, n,n. சரியா? அதுக்கடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி என்னதுப்பா? வெற்று கணம். கிராஸ் ஏ என்னப்பா? கணம் m,n. சரியா? வெற்று கணம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? 0 நல் செட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா 0வால் எதையும் பெருக்குனா என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே ஆன்சர் என்னவாக இருக்கும்? வெற்று கணமாக தான் இருக்கும். சரியாப்பா? வெற்று கணத்தை எப்படி போடலாம்? 0 போட்டு ஒரு கோடு போட்டு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் கணத்தை குறிப்பிடலாம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று குறிப்பிட்டாலே போதுமானது. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா?